ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ இதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் ஒரு நல்ல செய்தி வரும். இது நீ திருச்செந்தூர் முருகனை நம்பினால் மட்டும் கேள் என் செல்லமே. என்னுடைய வாழ்க்கையே போராட்ட காலமாக இருக்கிறது. சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதா என்று தவிக்கிறாய். எல்லாம் இன்னும் சிறிது காலம்தான். உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் முடிவு காலம் வரப்போகிறது. நான் திரும்ப திரும்ப கூறுவதால் என்னை அலட்சியம் செய்து விடாதே. என்னை முழுமையாக நம்பி சரணடைந்த யாரும் வாழ்க்கையில் தோல்வியடைந்ததே இல்லை. முதலில் நீ தோல்விகளை பல சந்தித்தாலும் அதன் முடிவில் நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைக்கும். உனக்கு இப்போது நல்ல காலம் பிறக்கப் போகிறது. உன்னுடைய காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது. என் குழந்தை, இதை நம்பிக்கையோடு கேள். இதை நம்பிக்கையோடு நான் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன். என்னுடைய தூய மனதோடு சரணடைந்து நீ நினைத்ததை கேள். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் பல நியாயங்களும் தவிர்த்துதான் ஆக வேண்டும். பல நிகழ்வுகளையும் தவிர்த்துதான் ஆக வேண்டும். அது நல்லதோ கெட்டதோ அது நடந்து முடிந்த பிறகு முற்றிலும் மறந்துவிடும். வாழ்க்கை முற்றிலுமாக நீ மறந்து அதனை ஏற்றுக்கொள் என்பதை நீ பல நிகழ்வுகளை நீ மறக்காமல் மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்துவிட்டது. உன் வாழ்க்கையை நிலையுடைய செய்துவிட்டது. அதனால் தான் நீ எதை நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதே என அடிக்கடி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மறதி இல்லாமல் மனது கட்டுப்பாடோடு இருக்க பழகிக்கொள். உனக்கு பிடிக்காதது நடக்கும் இடத்தில் அமைதியாக இரு. வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் விமர்சனத்தில் ஈடுபடுவதையும் விட்டுவிடு, அல்லது அவ்விடத்தில் இருந்து நகர்ந்துவிடு. நீ பழியை சுமக்க வேண்டாம். வாழ்க்கையில் இப்படித்தான் பல பிரச்சனைகள் உண்டாகும். அந்த இடத்தில் உன் கோபம் வெளிப்படும். அந்த இடத்தில் உன் கோபம் வெளிப்பட்டால் மனக்கசப்பு ஏற்படும். நீ அதிக கோபக்காரன் ஆகிவிடுவாய். கோபக்காரன் என்ற முத்திரை குத்திவிடுவார்கள். அதற்காக மனப்பக்குவத்தை வரவழைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் உன் வாழ்நாளில் எத்தனையோ அவமானங்கள் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய். நீ நினைத்தது அனைத்தும் நன்றாக புரிந்துகொள். நீ ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதற்கு மேலான ஒன்று உனக்கு கிடைக்கப் போவதாக தானே அர்த்தம். அதனால் எதற்கு என் செல்லமே நீ கலங்கக்கூடாது, புலம்பக்கூடாது. இதை நினைத்து நீ பயப்படக்கூடாது. உனக்குள் மகிழ்ச்சியை இம்முருகப் பெருமான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். உன் கஷ்டங்களை நீ உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும். உனக்கு தூக்கம் வரும் பொழுது உன் கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணீராக ஓடும். நிம்மதியாக தூங்கி எத்தனை வருடம் காலம் ஆகிவிட்டது என கவலைப்படாதே. அனைத்தும் இனி நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்லமே. நீ என்னிடம் கேட்ட அனைத்தும் நான் உனக்கு நடத்தி தருவேன். நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் உன் முருகப் பெருமான் இருக்கும்போது நீ எதற்கு கவலைப்படுகிறாய்? நீ சந்தோஷமாக இரு. உனக்கான நாள்தான் இது என்று என்னால் முழுமையாக சொல்ல முடியும். அதை நிச்சயமாக நான் செயல்படுத்தி தருவேன். நீ உன்னுடைய வேண்டுதல்களில் முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள். உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் இப்போதே இந்த நிமிடமே இந்த முருகப் பெருமானிடம் கேள். அது நிச்சயமாக பலிக்கும், கிடைக்கும். என்னை நீ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். அற்புதம் நிகழ்ந்து விடாதா, அதிசயம் நிகழ்ந்து விடாதா என்று நீ காத்து கொண்டிருக்கிறாய். இதோ நான் உன் கண் முன்னாடி காட்சி தராமல் இருந்து விடுவேனா? ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் நீ என்னை தேடியாரோயோ அப்போதெல்லாம் உன் கண் முன்னாடி அமர்ந்து விட்டேன். இதோ நீ நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் இப்போது நான் உனக்காக நடத்தி தருவேன். என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீதான் உனக்கு மறந்து போய் தேடிக்கொள்கிறாய் என் செல்லமே. சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் என்னுடைய ரூபத்தின் உயிர் கொடுத்து வாசம் செய்யும் இடத்திலே உனக்காக அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். நான் உன் கண் முன்னாடி அமர்ந்து கொண்டிருக்கிறேன்.
இதோ பார், நீ வாசம் செய்யும் எதுவும் உன்னை துன்புறுத்தாமல் உனக்கு அரணாய் பாதுகாவலனாக இருக்கும் என நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். முருகப்பெருமான், நீ என்னை மறந்துவிட்டாலும் உன்னை தேடி நான் வருவேன். உன் இடத்தில் உன் வீட்டிலுள்ள நான் இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாதே. உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடம் சேர்த்து. அப்போது நான் உன் கண் முன்னாடிதான் அமர்ந்திருக்கிறேன். என் உணர்வாய் நான் உனக்காக ஆறுதலாக வருகிறேன். நீ சோர்ந்து போயிருந்தால் தன்னம்பிக்கையாக உற்சாகத்தை தருகிறேன். வார்த்தைகளாகவும் தன்னம்பிக்கை தரும் அனைத்து உருவங்களாகவும் நீ புலம்பி போய் தவித்தால் உனக்கு விளக்கம் தரும் முன்னோடியாகவும் முன்னோர்களாகவும் வந்து நிற்கிறேன். யார் ரூபத்தில் யார் குரலிலும் முன்னோடு பேசும் ரூபத்தை பெற்றவன் முருகப்பெருமான். எவரிடத்திலும் உனக்காக என்னால் பேச முடியும். எத்தனை நாட்களாக நான் இதை உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன். உன்னிடம் நான் பல்லாயிரம் முறை பேசியுள்ளேன். நீ என்னிடம் கேட்பதை நான் உனக்கு தகுந்த நேரத்தில் தருவேன் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? அதற்கான நேரம் இது வந்துவிட்டது. இந்த நேரம் உனக்கானது. அப்போது நீ புரிந்து கொள், நான் உன்னை தேர்ந்து எடுத்து விட்டேன். இன்றும் நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்க தேவையில்லை. உன் கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக நன்றியை மட்டும் நீ சொல்லிக் கொண்டிரு. சொல் வண்ணம் நான் உனக்காக உன்னை நான் வழி நடத்துவேன். இதற்கெல்லாம் நீ என் மேல் உண்மையாக நம்பிக்கையோடு இருந்தால் நான் சொன்னது அனைத்தும் நடக்கும். யாமிருக்க பயமேன் என்று நான் உன்னிடம் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆகவே நான் உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன். இதோ நான் உன் தேவையை அனைத்தையும் பூர்த்தி செய்யப்பட்டு ஆர்வத்துடன் நிச்சயம் வந்தடையும். உன்னிடம் இதெல்லாம் எங்கே எப்போது நடக்கப் போவது அல்ல, அனைத்தும் இன்றே நடக்கப் போகிறது. உன் வேண்டுதலை அனைத்தும் பழிக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது அனைத்தும் உன்னை வந்தடையப் போகிறது. நல்லதே நடக்கப் போகிறது. ஆண் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் துன்பமே கிடையாது, மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா.